அனைவருக்கும் வணக்கம். ஊட்டினாலே பொட்டானிக்கல் கார்டன், ரோஸ் கார்டன் மற்றும் இன்னும் சுற்றுலா தலங்களாக விளங்குகின்ற எல்லா இடத்துக்குமே மக்கள் போயிட்டு வர்றாங்க. ஆனால் ஊட்டியோட உண்மையான அழகே அதை சுற்றி இருக்கிற கிராமங்களையும் அதுக்கு நம்ம போகிற வழித்தடங்களையும் நிச்சயமாக இருக்குது. பெரிதாக வாகன போக்குவரத்தோ ஆள் நடமாட்டமோ இல்லாத அமைதியான சாலைகள், வண்டியை கொஞ்சம் நிப்பாட்டி இறங்கி ஒரு 5 நிமிஷம் உட்கார்ந்தா கூட மனசை பதபதக்க வைக்கும் உணர்வுகள், இருட்டுறதுக்குள்ளே முக்கியமான சாலைக்கு போயே தீரணுங்கிற ஒரு திடுக்குன்னு ஒரு உணர்வு, இந்த மாதிரி ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இருக்கிற சின்ன அருவி, ஊட்டியோட மைய பகுதிகளில் இருக்கிற அந்த குளிரை விட இந்த மாதிரி பகுதிகளில் குளிர் கொஞ்சம் ஜாஸ்தியாகவே தெரியுது. ஆள் நடமாட்டமே இல்லாமல் நம்ம மட்டும் போகிற ஒரு உணர்வு, போகிற வழியில் எந்த உதவியும் கிடைக்காது, நம்ம மட்டும்தான் போவோம், போகிற வழிக்கு சரியான வழிகாட்டுதலும் இருக்காதுன்னு தெரிஞ்சு ஒரு துணிச்சலோடு போகிற அந்த ஒரு உணர்வு, இவ்வளவு ரிஸ்க் எடுத்து போகிற அந்த இடங்களில் இயற்கை எண்ணெய் நமக்கு கொடுக்குற அருள், வாழ்க்கையோட மறக்க முடியாத நினைவுகளாக மாறுகின்ற அந்த தருணங்கள், இது எல்லாமே ஊட்டியை சுற்றி இருக்கிற கிராமங்களோட வழித்தடத்துலையும் அந்த கிராமங்களுக்குள்ளேயும் நிச்சயமாக இருக்குது. எங்களுக்கு ஊட்டியில் இருந்த 3 நாள்லேயே இந்த ஒரு நாளோட நினைவு தான் இன்ன வரைக்கும் ரொம்ப நினைவாக இருக்குது. வண்டிகள் போயிட்டு வந்துட்டு இருக்கோம், ஒன்றும் தெரியாதுங்க. கொண்டை ஊசி வளைவு. ஆனால் இந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிற அந்த கொண்டை ஊசி வளைவுகள் வந்து நம்ம மெயின் ரோட்டில் இருக்கிற கொண்டை ஊசி வளைவுகள் மாதிரி மிக எளிதானதில்லை. கிட்டத்தட்ட 30 கிலோமீட்டரில் 15 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிற சாலை இதே மாதிரி ஒரு கார் மட்டுமே செல்லக்கூடிய சாலை தான். இந்த சாலைகளை திடீர்னு திரும்பும்போது நமக்கு அதிர்ச்சி ஊட்டுற மாதிரியான சில மிருகங்கள்லாம் இருக்கும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. வண்டி ஸ்லோவாச்சுன்னா பாஸ் போட்டு போனேன். வாவ்.